எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியுதுல்ல சாமி. அப்ப என் மனசுல உள்ளதை ஓப்பனா சொல்லிடுறேன் சாமி. ஃபர்ஸ்ட் புருஷனை கட்டினேன், அவன் சீக்கு வந்து செத்து போயிட்டான். ரெண்டாவது ஒருத்தனை நகைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண, அவன் அருவாளோட சுத்துறான். மூணாவது வாழ்க்கையாவது எனக்கு நல்லபடியா அமையுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. ஏண்டி ஊரு பூரா உனக்கு 5 புருஷன் இருந்து நீ 2 புருஷன்ற, நான் யார நம்புறது? சாமி என்ன 5 புருஷன் சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. ஏண்டி 3 புருஷன் சொன்னது கட்டிங்கிறது அது ஒன்றும் அசிங்கமா தெரியல, 5ஆவது புருஷன் சொன்னது தான் அசிங்கமாக்குது. விளையாடாம எனக்கு அடுத்து வரப்போற புருஷன் யாருன்னு சொல்லுங்க சாமி, உங்க ஞான டிஸ்டியால. உனக்கு வரப்போற புருஷனை பத்தி சொல்லவா? சொல்லுங்க சாமி. அழகேசான்னு ஒரு பையன் சுத்திக்கிறான் அந்த ஊர்ல, அவனை நீ கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பேன். என்ன சாமி சொல்றீங்க? அவனையா? ஒரு திருட்டு பையன் சாமி. திருட்ட பையன் சொல்லாதமா, அழகா வயசு உனக்கு உட்கார வச்சு சோறு போடுவான். ஒருத்திய கட்டியே அவனுக்கு சோறு போட துப்பு இல்ல. அந்த திருட்டு மூஞ்சதான் ஊருக்கே தெரியுமே, ஏன் எனக்கு தெரியாதா? சாமி அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. உனக்கு தான் ஆயிடுச்சு, 2 லீடு வச்சுக்கிறல்ல. அந்த அப்பா போய் அழகேசன் உன்னை உண்மையாவே காதலிக்கலாமா? அந்த படுபாவிய போயிட்டு அப்பா வின்றீங்களா சாமி? உங்களுக்கு புத்தி இருக்குதா இல்லையா? அழகேசா எவ்வளவு முக்கணும் குறி போட மாட்டேன்றாலே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடைசியா சொல்றேன் கேளு, அழகேசன் காதல ஏத்துக்கோ, கையோட கைய கோத்துக்கோ. அப்ப சோத்துக்கு சாமி அவன் திருடியே சமாளிச்சுக்கோ, நீ கிளம்பு.